இது திங்கட்கிழமை ஈவினிங். எப்போதுமே மாட்டுப்பால் எனக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி கிடச்சிது. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து வேகமாகவே வந்துட்டேன். 2-3 வந்துட்டோம் அப்படின்னா பண்ணையில் பால் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு கிடச்சதுனால பால் வாங்கிட்டு வந்துட்டேன். பாக்கெட் பால் வாங்கலை. டீ போட ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 4 டீயாவது நான் குடிச்சிடுவேன். ஏன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குற போது கொடுப்பாங்க, ப்ளஸ் வீட்டில் காலையில் குடிக்கிறது, அப்புறம் ஈவினிங் குடிக்கிறது அப்படின்னு. சந்தையில் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த மாம்பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா வீட்டுக்கு வெளியில் லைட்டாக மழை வர மாதிரி இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு டீ குடிக்கிறதே ஒரு பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும். டீ ஒரு வழியாக போட்டு முடித்தாச்சு. அதில் டீ எடுத்துகிட்டு வெளியில் போய் ஸ்டெப்ஸில் உட்காந்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பிஸ்கட்டை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டேன். வெளில உட்காந்து அப்படியே மழை வர மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்தது. அப்படியே ரசித்து டீயை குடிச்சிட்டு துணி நேற்று துவைச்சி துணி நிறைய கிடந்தது. சரி அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மடிச்சிட்டு இருக்கிற போதையும் சரி டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக சரி தக்காளி சாதமும் முட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி வச்சுட்டு அதோட குக்கரில் எடுத்து குக்கரில் ஒரு வழியாக எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அரிசி அதை ஊற வச்சு குக்கரில் தண்ணி விட்டு அதோட குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு முட்டை இருந்தது. சரி முட்டை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முட்டை வைக்க ஆரம்பிச்சேன்.